ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 13/8/2024 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி 428 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனிச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. 12/8/2024 அன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 389 773. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் ஆல் போர்டு 7 பாஸ் ஆகிடுச்சு, பி போர்டுக்கு 7 பாஸ் ஆகிருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதுகிறேன். இது இந்த சீபோர்டு இருக்குல்ல, இந்த சீபோர்டுடைய பவர் 1 பவர் 6, 6 பவர் 1, 3 பவர் 8ன்னு வரலாம். அதே நேரம் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ரெகுலர் சார்ட்டில் ஃபுல்லாக பார்த்தோன்னா இங்கே சிக்கு 3 வரும்போது அடுத்த நாள் நமக்கு 8 வந்திருக்குதான். இந்த சி பவர் 1 பவர் 6, 6 பவர் 1ங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள 2 நாளில் அந்த சி போர்டு மேட்ச் ஆனிச்சு. 3 தடவை வந்துருச்சு. ஸோ 4வது தடவை இதே ட்ரிக்கு வருதா என்னங்கிறது தெரியல. இருந்தாலும் நான் 6 பவர் 1 வந்ததுனால 3 பவர் 8 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல 8 எடுத்திருக்கேன். அதே போல் இங்கே 6 எப்படி எடுத்தேன்னா, இந்த 756 இந்த கிராஸில் அப்படியே மறுபடியும் இங்கே 756 வருதுல்ல, அதனால் 671. ஸோ அப்படியே கிராஸில் 671ன்னு வரலாங்கிறதுனால இந்த இடத்துக்கு 6 எடுத்திருக்கேன். ஸோ இப்படியெல்லாம் மேட்ச் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 45/54 ஏன் எடுத்தேன்னா, இந்த சி போர்டில் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, அங்கே 3 வருதில்ல, இந்த 3 வரும்போது நமக்கு 654, இங்கே 5 4 வந்திருக்கு. அதே போல் இங்கே 3 வரும்போது மறுபடியும் 4 5 இங்கே பிசியில் வந்துருச்சு, இங்கே ஏபியில் வந்திருக்குது. ஸோ மறுபடியும் இதுவே ரிப்பீட் ஆகலாம், இந்த 4 5 ரிப்பீட் ஆகலாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த 4 5 5 4 45 54 அப்படிங்கிறது ஏபிபிசிஎஸ்சிக்கு எடுத்திருக்கேன். இது வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக ஒரு 5 வாரத்துடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் தான் நிறைய எனக்கு ட்ரிக்கு மேட்ச் ஆகுது. இந்த டி போர்டு இருக்குல்ல, இந்த டி போர்டில் இருக்க 8 ஏசி 2 போர்டுக்கும் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு வாரம் விட்டு டி போர்டில் இருக்க 8 சி போர்டில் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தோம்னா டி போர்டில் இருக்க 7 மறுபடியும் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி பார்த்தோன்னா 8 பவர் 3 வந்த மாதிரி 7 பவர் 2 வரலாம். 4 பவர் 9 வந்த மாதிரி இங்கே 7 பவர் 2 வரலாம். 4 பவர் 9 வந்த மாதிரி 2 பவர் 7 வரலாம். 722. இந்த ஏபிசி நம்பர்ஸ் 722 அப்படிங்கிற ஒரு நம்பர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் இங்கே இந்த 3 வாரம் மட்டும் பார்த்தோன்னா 2 பவர் 7, 4 பவர் 9, 9 பவர் 4. ஸோ இதை வச்சு தான் நான் ஆல் போர்டுக்கு எடுத்துக்கிற நம்பர் 7 4. 7 4 இது 2 நான் ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன். இது வச்சு நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது. ஏக்கு 6 4 5, பிக்கு 4 5 2, சி போர்டுக்கு 8 2 7. ஏபிபிசிஏசி 45 54 74 47, 52 58 48 72. ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 457, இன்னொன்று 628. ஒரே ஒரு ட்ரிக்கு படி ஏசிக்கு மட்டும் 0 வந்தால் ஏசிக்கு 0 டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ட்ரிக்கில் கிடச்சிது. ஏன்னா நமக்கு 2-3 ட்ரிக்கு வருது, அதில் எந்த ட்ரிக்கில் ரிசல்ட் வருதுங்கிறது தெரியல. எனக்கு எப்படியெல்லாம் ரூட்டில் நம்பர்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எது மேட்சாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் நம்பர் 512 418, 4 பவர் 9, 1 பவர் 6, 8 பவர் 3. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.